பிடி டீச்சர்ஸ் நம்ம எடுக்கிறதுக்கான கேலண்டர்ஸ், அடுத்த செட் ஆஃப் எஸ்ஜிடி டீச்சர்ஸ் எடுக்க வேண்டிய கேலண்டர் நம்ம கொடுத்துருக்கோம். நம்ம போன ஆண்டு நம்ம பிடி டீச்சர்ஸ்க்கு வழங்க வேண்டிய அந்த பணியாணை என்பது ஏறத்தாழ 3000க்கும் மேற்பட்டவர். இன்னைக்கு அது ஒரு 2% வந்து அரசு நான் டீச்சிங் ஸ்டாஃப்ஸாக இருக்கக்கூடியவர்கள் எங்களுக்கும் அதை கொடுக்க வேண்டும் என்ற வழக்கு தொடர்ந்தால் அதை வழக்கு நிலுவையில் இருக்கின்ற மிக விரைவாக மாண்புமிகு பொருந்திய நீதிமன்றம் நமக்கான ஒரு நல்ல தீர்ப்பை வழங்கும் என்று நாங்கள் காத்துக்கணும். அது வரும்போது இம்மிடியேட்டாக அதுக்கு ஒரு 3000 பேர். அதே மாதிரி காலி பணியிடங்களே எங்கெங்கெல்லாம் இருக்குதோ அங்கெல்லாம் உடனடியாக எஸ்எம்சி மூலமாக, பள்ளி மேலாண்மை குழுவின் மூலமாக ஒட்டுமொத்தமாக எல்லா இடத்துலையும் வந்து ஆசிரியர்கள் நம்ம வந்து தற்காலிக ஆசிரியர்கள் நியமிச்சிருக்கோம். அதை நாம் நிரந்தரப்படுத்துவதற்கான பணியும் செய்து கொண்டிருக்கிறோம். வெரி ஃபர்ஸ்ட் டைம் மலை பகுதியை சார்ந்திருக்கின்ற எல்லா பள்ளிக்கூடத்தில் இருக்கின்ற காலி பணியிடங்களை முழுமையாக நம்ம வந்து 100% இப்போ நிரப்பியிருக்கணும். இப்படி பள்ளி சார்ந்து நம்ம ஒவ்வொன்றையும் செய்யும்போது அது எதை சார்ந்து அவர் இந்த மாதிரியான குற்றச்சாட்டை வைக்கிறார் என்று எனக்கு புரியவில்லை. அதே போன்று எங்கெங்கெல்லாம் வந்து பள்ளிக்கான கட்டிடங்கள் தேவைப்படுகின்றதோ அங்குண்டும் இங்குண்டும் மரத்தடியில் பிள்ளைங்க படிக்குதுன்னு வரும்பொழுது கூட இருக்கக்கூடிய பழைய கட்டிடங்களை இடித்து விட்டு அதற்கான கட்டிடங்களை புதிதாக கட்டக்கூடிய பள்ளி நம்முடைய இனமான பேராசிரியருடைய பெயர் இருக்கின்ற அன்பழகன் பள்ளி மேம்பாட்டு திட்டத்தின் மூலமாக 7500 கோடி ஒதுக்கீடு செய்யும். அதையும் நாம் செய்து கொண்டிருக்கிறோம். ஆக எல்லா விதத்திலும் செய்யும்போது எந்த விதத்தில் நாங்கள் குறைந்திருக்கிறோம் என்பதை அவர் சொல்ல வேண்டும். அது அடுத்தபடியாக இன்னைக்கு நாம் கொண்டு வருகின்ற ஒவ்வொரு திட்டமும் வந்து மற்ற மாநிலங்கள் நம்மளை பார்த்து வெரி ஃபர்ஸ்ட் டைம் உங்களுக்கே தெரியும் காலை உணவு திட்டம் அப்படிங்கிறத ஒன்று கொண்டு வந்ததே தமிழ்நாட்டோட முதலமைச்சர் தான். அதை வந்து நம்முடைய குடியரசுத் தலைவர் அவர்களுடைய நாடாளுமன்றத்தில் பேசும்போது பெருமையாக தமிழ்நாட்டுடைய ஸ்டேட் டெவலப்மெண்ட் பிளானிங் கவுன்சில் எப்படி கொண்டு வந்திருக்காங்க தெரியுமா, ஒரு காலை உணவு திட்டத்தின் மூலமாக அவங்க சொல்ற அறிக்கை என்ன தெரியுமா அப்படின்னு நாடாளுமன்றத்தில் நம்மளை பெருமைப்படுத்தி பேசுகின்ற அளவிற்கும் அதை செய்து கொண்டு இப்படி எல்லாம் செய்யும் பொழுது ஒரு அரசியல் நோக்கத்தோட இல்ல அரசியல் செய்ய வேண்டும் என்கிறத இன்னைக்கு ஒன்றியத்தில் இருக்கின்ற பாரதிய ஜனதா நமக்கான பணத்தை கொடுக்காம இருக்கும் பொழுது அதற்கு இவர்கள்லாம் நமக்கு குரல் கொடுக்க வேண்டும் என்றுதான் நாங்கள் வேண்டுகோள் வைக்கிறோமே தவிர நாமளே நம்ம மேல மண்ணறிவாதி போட்டுக்கிறது மாதிரியான இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட் கொடுக்க கூடாது அப்படிங்கிறது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோளாக அவருக்கு நான் வைக்கிறேன். மாணவர்கள் வந்து புகையில இந்த அவங்களுக்கு என்ன மாதிரி இல்ல குறிப்பாக விழிப்புணர்வு இன்னைக்கு உங்களுக்கே தெரியும். இன்னைக்கு ஆன்டி ட்ரக்ஸ் சார்ந்து நானே எம்ஐடில இருந்து இன்னைக்கு நம்முடைய மாண்பு துணை முதலமைச்சர் ஒரு விழிப்புணர்வை கொண்டு வரும்போது நாமும் அதில் கலந்து கொண்டு தொடர்ந்து ஒவ்வொரு இதுலையும் பாத்தீங்கன்னா பல்வேறு விதமான மன்றங்கள் இருக்கின்றது. அது அறிவியல் மன்றம் இருக்குது, கணித மன்றம் இருக்கின்றது, இலக்கிய மன்றங்கள் இருக்கின்றது. அந்த மாதிரியான ஆன்டி ட்ரக்ஸ் கிளப்ஸும் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு பள்ளிக்கூடத்திலையும் அதற்கான ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துகின்ற அந்த பணியை இன்னைக்கு தொடர்ந்து எல்லா இடத்துலையுமே செஞ்சுட்டு இருக்கிறோம். அதனால தான் நான் ஏற்கனவே சொன்னேன், ஒன் ஆஃப் த திட்டம் மகிழ்முற்றம் அப்படிங்கிற திட்டம் வந்து ஒரு ஹவுசிங் கான்செப்ட்ஸ், ஒரு ஹவுஸ் கான்செப்ட்ஸ் வந்து பொதுவாக ஒரு தனியார் பள்ளியில் பாத்தீங்கன்னா கிரீன் ஹவுஸ், ரெட் ஹவுஸ் அப்படின்னு இருக்கிற மாதிரி இன்னைக்கு ஒரு ஹவுசிங் கான்செப்ட்